வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் நம்மெல்லாம் வாக்கு எல்லாமே செலுத்தியாச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்தலை என் வாழ்நாளில் நான் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ஓட்டு போட்ட நாள்லேருந்து ஏதோ அதாவது ஏடிஎம்கே அவங்க ஆட்சி அமைப்பாங்க, டிஎம்கே எதிர்கட்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா டிஎம்கே ஆட்சி அமைப்பாங்க, ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா தனி பெரும்பான்மையில் ஏடிஎம்கே இருக்கும், இல்லைன்னா கூட்டணி கட்சிகளை சேர்த்து அவங்க ஆதரவோடு டிஎம்கே ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் தான் இன்ன வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தொங்கு சட்டமன்றமாக இன்றைக்கி தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றமாக நிற்கிது. அவர் ஒரு 106 என்னமோ ஜெயிச்சிருக்கிறாரு. இவங்க ஆளுக்கு பாதி வந்திருக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் 4 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஆளுநர்கிட்ட போய் பேசுகிறாங்க, எங்கெங்கேயோ போய் பேசுகிறாங்க. என்னங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா அவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். என்ன நீங்கள்லாம் ஆண்டுட்டீங்கல்ல, இவ்வளோ நாள் ஆண்டுட்டீங்க, 50 வருஷமாக ஆண்டுட்டீங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்டிருக்குது. என்ன நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னா அதுக்கான சட்ட விதிகளை கடைபிடிச்சி அவரை ஆட்சியில் அமர வச்சு அவர் எப்படி அவரோட ஆட்சி இருக்குன்றத பாருங்கள். அதே பெரிய மனுஷங்க உங்களுக்கு அழகு. நீங்கள் பார்த்தாத்தே அப்போ அதில் குறை சொல்லுங்கள், நிறை சொல்லுங்கள், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை போட்டு புதுசாக வந்தவனை இந்த பாடுபடுத்தாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.